வணக்கம். இன்னைக்கு தளபதி அவர்கள் அவங்களோட அறிக்கையை வெளியிட்டாங்க. இது வாக்குறுதின்னு சொல்ல முடியாது, இது ஒரு உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இன்னைக்கு சொன்னாங்க. உண்மையை சொல்ல போனால் அந்த டைமில் நான் ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுட்டேன். ஏன்னா இது ஒவ்வொரு தமிழ்நாட்டோட ஒவ்வொரு குடிமக்களும் எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஒரு உலக தரத்துக்கு நம்ம தமிழ்நாட்டை எடுத்துட்டு போறதுக்கான ஒரு தெளிவான சிந்தனை உள்ள ஒரு விஷயங்கள் அதுல இருந்தது. இன்னைக்கு படித்த ஒவ்வொரு இளைஞர்களும் வேலை வாய்ப்பு இல்லாம அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு, உண்மையை சொல்ல போனா ஒரு 4 ஆஃபீஸ் ஏரியறங்க கூட அவங்ககிட்ட ஒரு பினான்சியலா ஒரு வசதி இல்லாம அப்பா அம்மாட்ட கையேந்திட்டு, அண்ணன் தம்பிட்ட ஃப்ரெண்டு கிட்ட கையேந்திட்டு, இந்த மாதிரி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு அவர் சொன்ன அத்தனை விஷயங்களும் தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லணும். உண்மையிலேயே ஒரு கருத்தை நான் இங்க முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு, மக்களை யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு பல தரப்பினர் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. தற்கூரி மக்கள் விஜய் பின்னாடி போறீங்க அப்படி இப்படின்னு. ஒரு உண்மையை நீங்களாம் புரிஞ்சுக்கணும். விஜய் சார் மக்களை யூஸ் பண்ணிக்கவோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கவோ இல்லை, மக்கள் தான் விஜய் சாரை, அதாவது தளபதியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுதாங்க உண்மை. ஏன்னா பல வருட காலமா ஒரு நல்ல தலைவர் வேணும் அப்படின்றது எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்புமா இருந்தது. எம்ஜிஆருக்கு அப்புறம், கலைஞருக்கு அப்புறம், ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் அப்படின்னு ஒவ்வொருத்தரா ஒரு எதிர்பார்ப்போட இருந்தாங்க. ஒரு நல்ல தலைவர் வரமாட்டாங்களா, ஒரு நல்ல ஆட்சி நடக்காதா, நம்ம தமிழ்நாட்டை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா சில காலகட்டங்களா உங்களுக்கே தெரியும் தமிழ்நாடு எந்த நிலைமையில போயிட்டு இருக்கு, எத்தனை லட்சம் கோடி கடன்ல இருக்கு, விலைவாசி எப்படி இருக்குன்றது எல்லாருமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால தளபதி உண்மையிலேயே இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் இளைஞர்களுக்கு, அன்னைக்கு மகளிருக்கு சொன்னதை விட இன்னைக்கு இளைஞர்களுக்கு அவ்வளோ நல்ல திட்டங்கள். பணம் இல்லாம ஒருத்தரும் படிக்காம இருக்கக்கூடாதுன்றது மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா பாக்குறோம். மக்கள் தான் தளபதியை யூஸ் பண்ணிக்கிறோம். மக்கள் எல்லாரும் ஒரு கொடி படறதுக்கு வளர்ந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு குச்சியை ஊனி வச்சோம்னா அந்த குச்சியை சுத்தி அந்த கொடி படர்ந்து அப்படியே சுத்தும். அந்த மாதிரி தான் இந்த மக்கள், இந்த பாமர மக்கள், இந்த ஏழை மக்கள், உண்மையிலேயே அரசியல்னா என்னன்னு தெரியாத இந்த மக்கள் யார தலைவரா ஏத்துக்கிறதுன்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த டைம்ல தான் தளபதி அவர்கள் இந்த இன்றைய கொடுக்குறாரு. உடனே இந்த மக்கள் எல்லாரும் அவரை தலைவனா கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ மக்கள் தான் தளபதியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதை கண்டிப்பா நான் தெளிவுபடுத்தணும். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை நான் தளபதிக்கு இந்த இடத்துல வைக்க ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா இப்பதான் எல்லா வாக்குறுதிகளும் தயார்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வாக்குறுதியில என்னுடைய இந்த கோரிக்கையை கொஞ்சமாவது பரிசீலனை பண்ணுனா ரொம்ப 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 நல்ல விஷயமா இருக்கும். இது மக்கள் சார்பா பல பேருடைய கருத்துக்கு அப்புறம் இந்த கோரிக்கையை நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன். எம்ஜிஆருடைய காலகட்டத்துல அதாவது தலைமைச் செயலகம் திருச்சிக்கு வரதா இருந்தது. இது எதனாலன்னா ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு தொழிலாளியும் குறைந்தபட்சம் தலைமைச் செயலகத்துக்கு 600 கிலோமீட்டர் பயணம் செய்துதான் வர வேண்டியிருந்தது. ஒரு உயர் நீதிமன்றத்துக்காக இருக்கட்டும், ஒரு தலைமைச் செயலகம், முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் சென்னைக்கு வர வேண்டியிருந்தது. இது மிகப்பெரிய ஒரு லாங் டிராவலா இருந்தது. அதனால எம்ஜிஆர் காலகட்டத்திலேயே திருச்சியை தலைமைச் செயலகமா மாத்தினா ரொம்ப நல்லா இருக்கும், தமிழ்நாட்டோட சென்று எல்லா மக்களுக்கும் பயனடைகிறதுக்கு வசதியா இருக்கும்னு இது கொண்டு வரதா இருந்தது. சில காரணங்களால அது தள்ளி போயிடுச்சு. அதனால நான் என்ன சொல்றேன், இந்த பீரியட்ல அதாவது தளபதி சிஎம் ஆனா கண்டிப்பா தலைமைச் செயலகம் திருச்சிக்கு மாற்றப்பட்டாலோ அல்லது துணை தலைமைச் செயலகம் அப்படின்னு ஒண்ணு திருச்சியிலேயும் ஒரு மெயின் மையம் ஏற்படுத்தினாலோ சுத்து வட்டார தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா அமையும். இதை கண்டிப்பா நீங்க பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை இருக்கு. அது என்னன்னா, இன்னைக்கு அரசாங்கம் மக்களுக்காக தான், அரசு அதிகாரிகளும் அரசு அலுவலகங்களும் மக்களுக்காக தான், மக்களுக்கு சேவை செய்தான். ஆனா இன்னைக்கு பல அலுவலகங்களா இருக்கட்டும், பல காவல் நிலையங்களா இருக்கட்டும், மக்கள் போனாங்கன்னா அங்க மரியாதையே இல்லை மக்களுக்கு. ஒரு உட்கார்றதுக்கு ஒரு விசிட்டிங் ஹாலோ ஒரு நாற்காலிகளோ அங்க போடப்படாம ரோட்ல சைட்ல திண்ணையில திட்டுலன்னு அங்கங்க மக்கள் உட்கார்ந்து இருக்கிறத பல அலுவலகங்கள்ல பார்க்கலாம். சமீப காலகட்டத்துல நானே ஒரு அரசு அலுவலகத்தில் செஞ்சு கிட்டத்தட்ட ரொம்ப நேரமா நின்றுட்டே இருந்தோம். ஒரு நாற்காலி கூட இல்லை. அதே மாதிரி அங்க வர்ற படிப்பறிவில்லாத வயதானவங்களை அந்த பக்கம் போய் நில்லு, இங்க வராத, இங்க போ,
அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி நடத்துறதும் ஒரு விழிப்புணர்வு. அவங்களுக்கு எங்க போய் என்ன பதிவு பண்ணணும்னு தெரியாது. அந்த செக்ஷனுக்கு போன்னு அனுப்புவாங்க, அங்க போனா இங்க இல்லப்பா அங்க போ அப்படின்னு அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு ஒரு வழிகாட்டுதல், ஒரு கைடு வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயும் பப்ளிக் கைடு ஒருத்தர் இருந்தா ரொம்ப நல்லது. இங்கேருந்து போறவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்க நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு கைடு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமா மரியாதைங்க. ஒரு நாற்காலி கொடுத்து மக்களை அமர வச்சு அவங்களோட குறைகளை கேட்கறது வந்து ரொம்ப சரியான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இன்னைக்கு பல அரசு அலுவலகங்கள்ல கிடையாது. தயவு செய்து நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா இந்த 2 விஷயத்தை கருத்துல கொண்டு மக்களுக்கு எல்லா அலுவலகத்திலையும் மரியாதை கிடைக்கணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள். தளபதி அவர்கள் கண்டிப்பா இதுக்கு நீங்க செவி சாய்ப்பீங்கன்னு நம்புறேன். நன்றி.